ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு i5 என்ட்ரி லெவல் டெஸ்க்டாப் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். i5 10th ஜென்ரேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்னன்னு பார்த்தோம்னா i5 10th ஜென்ரேஷன். இது வந்து எஃப் ப்ராசர் கிடையாது, நார்மல் ப்ராசரு. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இந்த ப்ராசர் வந்து ரன் ஆகும். இதுலேயே டிஃபால்ட் கிராஃபிக்ஸ் உண்டு. அடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுற ரேம் என்ன ஃபஸ்ட்டு போர்டை பார்த்துருவோம். போர்டு பார்த்தோம்னா 510ME மதர் போர்டு. ஆசஸ் ஃப்ரேமில் 510ME மதர் போர்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்னென்ன ப்ராசர் செட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, லெக் 1200 லெக் உள்ள ப்ராசர். இந்த போர்டு வந்து என்னென்ன ஜென்ரேஷன் ப்ராசர் சப்போர்ட் பண்ணணும்னா, இன்டலோட 11th ஜென்ரேஷன் ப்ராசர், 10th ஜென்ரேஷன் ப்ராசர் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். எதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் i3, i5, i7 இந்த மூணில் எதுனாலுமே 10th to 11th ஜென்ரேஷனில் இதே போர்டு வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணுற ரேம் பார்த்தோம்னா Crucial 8GB 2666 ரேம் போடும். இதில் வந்து மொத்தமே 2 ரேம் ஸ்லாட் தான் இருக்கும் இந்த போர்டில். அதனால் நம்ம இதில் வந்து சிங்கிள் 8GB போடுறோம். ஃபியூச்சரில் வேணால் இன்னொரு 8GB போட்டுக்கலாம் அப்படிங்கிற பர்பஸில். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற SSD வந்து நார்மல் 2.5 SSD Crucial பிராண்டில் யூஸ் பண்ணுறோம். இதோட சைஸ் பார்த்தோம்னா 256. இதில் வந்து OS அவங்க Corel ஃபோட்டோஷாப் இந்த 2 சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த SSD போதுன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக ஸ்டோரேஜுக்கு வந்து Toshiba 1TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க கேபினெட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபிங்கரில் அட்மிரல் அப்படிங்கிற கேபினெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காண்டி இந்த கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கேபினெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து RGB LED லைட் வந்துடும். அந்த LED லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. LED வந்து கலர் மாற்றிக்கலாம். அந்த இதில் உள்ள RGB கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே 3 USB போர்ட் வந்துடும். 2 USB 2.0, ஒரு USB 3.0 வந்துடும். இது வந்து அபோவ் 81 போர்டு போட்டிங்கன்னா தான் இந்த 3.0 ஒர்க் ஆகும். இந்த போர்டில் 3.0 ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் லோயர் அண்ட் 61 போர்டு அந்த மாதிரி போர்டுக்கு இந்த கேபினெட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3.0 போர்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஆடியோ ஜாக், மைக்குக்கு தனியாக, ஆடியோ இது ஹெட்செட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுபோக மேலேயே LED இண்டிகேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைடில் வந்து டெம்பர் கிளாஸோடு வரும். இது வந்து நம்ம உள்ளே வர்ற ஃபேன் எதுவும் தட்டுதா அப்படிங்கிறத வந்து இந்த டெம்பர் கிளாஸ் வழியாக இன்கேஸ் ஏதாவது நம்ம CPU நகட்டும் போது நேரம் சவுண்டு கேட்கும். அது நேரம் நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் இது வழியாகவே பார்த்துட்டு வேணால் ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் என்னென்னா, அடிஷ்னலாக ஒரு கூலிங் கேபினெட் ஃபேன் உண்டு. உள்ளே உள்ள ஹீட்டை வந்து இது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது கேபினெட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் மாட்டுறதுக்குலாம் இதில் ஸ்லாட் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஹார்ட் டிஸ்க் மாட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். SSDயாக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, இதில் மாட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த SSD எல்லாம் நம்ம இந்த இதில் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் ஆனால் CD ட்ரைவ் வந்து போட முடியாது. முன்னாடி RGB லைட் இருக்கனால இதில் CD ட்ரைவ் போட முடியாது இந்த கேபினெட்டில். ஃபஸ்ட்டு ப்ராசர் ஓப்பன் பண்ணுவோம். இந்த ப்ராசரோட அவங்க கொடுத்துருக்க MRP பார்த்தோம்னா 22,800. ஆனால் ப்ராசர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவ்வளோ கிடையாது, 12,000 தான். ப்ராசர் ஒரிஜினல் ப்ராசர்னால் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். இது ட்ரே ப்ராசர்னு சொல்லி வரும். அதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி இருக்காது. அதில் மேலே ஹீட் சிங்கோடு இருக்கும்.
ஃபேன் வந்து நார்மல் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர லேட்டஸ்ட் ஃபேன் வரல, 10th ஜென்னுக்கு வர ஃபேன் வந்து இதுக்கு வரல. ஸ்டிக்கர், ஐஃபை ஸ்டிக்கர் நம்ம பிறகு கேபினெட்டில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ப்ராசர் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மதர் போர்டு பார்க்கலாம். மதர் போர்டு பார்த்தோம்னா 510 மதர் போர்டு. இந்த மதர் போர்டு வந்து விண்டோஸ் 11க்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போர்டு வந்து 3 years வாரண்டியோடு வரும். போர்டில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதர் போர்டு, நம்ம இதில் NVMe யூஸ் பண்ணால் அதுக்குரிய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. சட்டா கேட்டிருக்காங்க, சட்டா கேபிள். அதுக்கடுத்து யூசர் மேனுவலு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மதர் போர்டை பற்றி பார்த்துருவோம். இது வந்து மதர் போர்டில் ப்ராசஸர் இங்கே மாட்ட போகிறோம். இது ரேம் ஸ்லாட்டு, இது PCI கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டு, இது PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டு. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக USB போட்டோ இல்லை C டைப் போட்டோ வேணும்னா இந்த இடத்துல PCI எக்ஸ்பிரஸ்லாம் மாட்டிக்கலாம். இது வந்து USB 3.0 கேபினெட்டில் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த USB 3.0 மாட்டுறதுக்கு சட்டா கேபிள் 4 கேபிள் மாட்டுறதுக்குரிய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டா ஹார்ட் டிஸ்க் இதில் வந்து 4 மாட்டிக்கலாம். இது வந்து NVMe ஸ்லாட்டு. சப்போஸ் இது வந்து பட்ஜெட் காரணமாக நான் 2.5 எடுத்திருக்கோம். சப்போஸ் NVMe சூஸ் பண்ணோம்னா இதில் அந்த ஸ்க்ரூ மாட்டி நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதெல்லாம் பார்த்தோம்னா VRM. இதான் நம்ம போர்டோட பவர் சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து USBக்கு வந்து முன்னாடி உள்ள ஃப்ரண்ட் USB கொடுக்குற கனெக்ஷன் கொடுக்குற பாயிண்ட்டு. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கொடுத்தாலும் ஃப்ரண்ட் USB ஒர்க் ஆகும். இது வந்து முன்னாடி இருக்க பவர் ஆன் சுவிட்ச், ரீஸ்டார்ட் சுவிட்சுக்குரிய பாயிண்ட்டு. ஃப்ரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலில் போட்டிருக்காங்களா. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா ஆடியோ. முன்னாடி ஆடியோ ஜாக் பார்த்தோம் கேபினெட்டில், அந்த ஆடியோ ஜாக் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே இருக்கும். அடுத்து நீங்கள் இதில் அடிஷ்னலாக சீரியல் போர்ட் எதுவும் வேணும் அப்படின்னா சீரியல் போர்ட் வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம். PCI மூலமாக சீரியல் போர்ட் கொடுக்கலாம். இதில் வந்து கேபிள் வச்சுருக்கீங்கன்னா கேபிள் மூலமாகவும் சீரியல் போர்ட் கொடுக்கலாம். இது வந்து CPU ஃபேன் மாட்டுறதுக்குரிய லெக்கு. இது வந்து சப்போஸ் கேபினெட்டில் நம்ம எடுத்துருக்க கேபினெட்டில் வந்து SMBSலேருந்து பவர் சப்ளை போகும். இதுலேருந்து பவர் சப்ளை வர மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னா PCI ஸ்லாட் வந்து PS2 ஸ்லாட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. VGA 1, HDMI 1, DP கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து 3.0, ஒரு LAN போர்ட் 100 Mbps LAN போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்போ ப்ராசரை மாட்டுவோம். இருக்குது ப்ராசரில் இந்த 2 பெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இதில் எதுவும் நம்ம மாற்றி ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே வராது. ஒன்றுக்கு 2 தடவை இதை கரெக்டாக மாட்டியிருக்கோம்னா செக் பண்ணிக்கணும். இது இப்போ லேட்டஸ்ட் மாடலுங்கிறனால இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. பழைய மாடல்லாம் பார்த்தோம்னா இதில் பின்னு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். இது எதுவும் மாற்றி வச்சோம்னா இந்த பின்னோ இதில் இருக்க பின்னோ டேமேஜ் ஆக முன்னாடி நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் நம்ம மாட்டும் போது கேர்ஃபுல்லாக மாட்டணும்.
இந்த இடத்துல பின் எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு போர்டு ஆன் ஆகும், டிஸ்பிளே ஆகாமல் இருக்கும். அடுத்து ப்ராசர் மாட்டியாச்சு. ப்ராசர் ஃபேனு இதில் வந்து நம்ம மேலே ஆக்சுவலாக ஹீட் சிங்க் பேஸ்ட் வைக்கல. ஏன்னா இங்கே ஃபேனில் ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சு கரெக்டாக லாக் பண்ணும்போது இந்த ஹீட் சிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிரும். இந்த ஃபேன் வந்து கண்டிப்பான முறையில் நல்லா லாக் ஆகணும். லாக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற இஷ்யூ வரும். அந்த கரெக்டாக லாக் ஆனால் தான் உங்களுக்கு அந்த ஹீட் சிங் வந்து நல்லா இதாகி நல்லா டைட்டாகி ப்ராசர் வந்து ரன்னிங்கில் வந்து கூல் ஆகும். ஓகே, ஷேக் பண்ணோம்னா இப்போ ஃபேன் ஆடலை. இப்படி ஆடலைனாலே ஃபேன் வந்து நல்லா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுபோக பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, நல்லா லாக் ஆகலைன்னா அந்த பிளாக் கலர் வராது. இங்கே ஒயிட் வந்து இந்த ஒயிட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள தள்ளலாம். ஃபேன் மாட்டியாச்சு. இது எதுக்காண்டி இப்படி பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இதை நம்ம அப்படியே மாட்டினோம் அப்படின்னோம்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒயர் வந்து ஃபேனில் படுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இப்படி ஒரு ரோல் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ஃபேன் ஓடும் போது இந்த ஒயர் வந்து இந்த ஃபேன் வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு ரேம் மாட்ட போகிறோம். ரேம் வந்து இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் வந்து க்ளோஸ் ஆகிரும். இப்போ போர்டு அசம்பிள் பண்ணியாச்சு. வாங்க இதை வந்து கேபினெட்டுக்குள்ள எடுத்து மாட்டுவோம். கேபினெட்டில் உள்ள என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஸ்எம்பிஎஸோட சேர்த்து வாங்கியிருக்கோம். அதுபோக கேபிள் கொடுத்துருப்பாங்க, பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்க்ரூஸ். இந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கெல்லாம் வந்து மாட்ட போகிறோம். இது வந்து அந்த முன்னாடி USB 3.0 பார்த்தோம்ல, அதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குற கேபிள். இது பார்த்தோம்னா USB நார்மல் 2.0 2 பார்த்தோம்ல, அதுக்குரிய கேபிள். இதெல்லாம் என்னென்ன கேபிள்ஸ்னு பார்த்தோம்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹார்ட் டிஸ்க் LED. முன்னாடி மேலே டாப்பில் ஹார்ட் டிஸ்க் LED இண்டிகேஷன் லைட் பார்த்தோம்னா, இந்த இது மாட்டினா தான், போர்டில் மாட்டினா தான் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆனோடனே LED லைட் எரியும். இது வந்து பவர் ஆன் ஆனோடனே எரியிற லைட்டு. இது வந்து பவர் ஆன் சுவிட்சுக்குரிய லைட். இதில் வந்து இந்த கேபினெட்டில் வந்து ரீஸ்டார்ட் சுவிட்ச் கிடையாது. இது வந்து அடிஷ்னல் ஃபேனுக்குரிய பவர் சப்ளை கொடுக்குறது.
ஒன்றுக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும், எதுவும் ஒயர் வந்து ஃபேனில் படுற மாதிரி இருக்காங்க. முடிஞ்சால் இதெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு டேக் போட்டுவிட்டோம்னா கூட இன்னும் பெஸ்ட்டு தான். நம்ம ஓஎஸ்லாம் போட்டு கடைசியாக பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நான் எஸ்எஸ்டி மட்டும் மாட்டியிருக்கேன், ஹார்ட் டிஸ்க் மாட்டலை. எதனால் அப்படின்னா ஓஎஸ் எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் மாற்ற போய் நம்ம ரெண்டையும் சேர்த்து மாட்டினோம்னா இந்த ஓஎஸோட பூட்டிங் சீக்வன்ஸ் ஃபைல்ஸ் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் உட்காந்துடும். அப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்கை பேக்கப் எடுக்கிறங்காட்டி கலட்டினீங்கன்னா ஓஎஸ்குள்ளே பூட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டி மட்டும் மாற்றி ஓஎஸ் போட்டுட்டு ரெண்டாவது இந்த ஹார்ட் டிஸ்க்கை மாட்டி இனிஷியேட் பண்ணிக்கிடுவோம். நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா, பூட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஓஎஸ் போடுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகுது. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த லைட்டை இங்கே வந்து மாற்றணும். இப்போ வந்து இது வந்து ரெட் எரியுது. இப்போ க்ரீனு, இப்போ ப்ளூ, இப்போ பிங்க்கு, இப்போ ஸ்கை ப்ளூ, எல்லோ. இப்போ எல்லா லைட்டும் கலந்து அமர்ந்து தெரியுது. இப்பயும் எல்லாம் கலந்து அமர்ந்து தெரியுது. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்ச மாதிரி மறுபடியும் ரெட்லேருந்து ஆரம்பிக்குது. இதில் வந்து நமக்கு என்ன நம்ம ரூமுக்கு ஏற்ற மாதிரி இதில் என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆன் ஆகி பூட் ஆயிடுச்சு. இங்கே இருக்குது பூட் ஆகி இப்போ பயாஸ் விண்டோவில் நிற்கும். நம்ம ஸ்க்ரீன் மாட்டினோம்னா பயாஸ் விண்டோவில் தெரியும். இதை வச்சு நம்ம சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஆன் ஆகிருக்கா. என்றைக்குமே நம்ம சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, ப்ராப்பராக ஆன் ஆயிடுச்சுன்னா ஹார்ட்வேர் இஷ்யூ எதுவுமே இல்லைன்னா இந்த லம்லாக் லைட் வந்து இப்படி ஆன் ஆகிக்கிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆஃப் ஆகி ஆன் ஆகணும். ஆன் ஆயிடுச்சுன்னா நம்ம சிஸ்டம் வந்து நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு ஹார்ட்வேரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த டெஸ்க்டாப் அசம்பிள் பண்ணுறத பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இன்னும் எதுவும் பெட்டராக பண்ணுறதுக்கு எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.